ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பிஜேடி டிரான்சிஸ்டர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இது ஒரு சூப்பர் குழப்பமான ஒரு டாபிக்கு. அதனால் நான் இந்த குழா பைப்பை எடுத்துன்னு வந்திருக்கேன், கொஞ்சம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். உங்களோட ரிக்வஸ்ட் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா வீடியோவாக நான் போடுவேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் பிஜேடி டிரான்சிஸ்டர்ஸ். அதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் செமிகண்டக்டர்ஸ் பற்றி ஒரு 2 பார்ட் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அது பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பிஜேடி மாதிரி ஒரு மாஸ்ஃபெட்டுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் எல்லா லிங்க்கும் நான் கீழே போடுறேன், அதையும் போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிஜேடிக்கு மட்டும் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஜேடி ஒரு விடாது கருப்பு மாதிரி. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் லைஃப் விட்டு அது போகாது. ஏன்னா பிஜேடி இப்போ அந்த டிரான்சிஸ்டர் எல்லா இடத்துலையும் இப்போ இன்டெகிரேட் ஆயிடுச்சு. மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ இருக்குது. அதனால் அந்த பிஜேடி டிரான்சிஸ்டரோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு அவசியம் தேவை. அதனால் இதனோட உள்ளே என்ன நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ பிஜேடின்றது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஏன் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் சொல்கிறாங்கன்னா, அது அந்த செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணும்போது 2 இடத்துல பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது பிஎன்பி இல்லை என்பிஎன். ஸோ அதனால் அது பைபோலார் அப்படின்றாங்க. ஸோ என்பிஎன் பார்த்தீங்க அப்படின்னா, என்பிஎன் அண்ட் பிஎன்பியில் காமனாலிட்டி ரெண்டுமே ஒரு டயோடு தான். ஸோ டயோடு இப்போ என்பிஎனில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேத்தோட ஆனோடு ஃப்ளிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிஎன்பியில். ஸோ ரெண்டுமே ஒரு 2 டயோடை எடுத்து நீங்கள் வேறு வேறு கன்ஃபிகரேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்பிஎன் கிடைக்கும், இன்னொன்று பிஎன்பி கிடைக்கும். இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக ஒர்க் பண்ணாலும் ஆனால் யூசேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஆனால் ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறது என்பிஎன் டிரான்சிஸ்டர்ஸ். இப்போ இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர் இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நீங்கள் பழைய வீடியோ போய் பார்க்கணும். அந்த லிங்க்கை கீழே பாருங்கள். அது எப்படி நம்ம ஃபியூஸ் பண்ணுறாங்க, அது என்பிஎன் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி டிரான்சிஸ்டரில் ஒரு 3 பார்ட் இருக்குது. ஒன்று பேஸ், எமிட்டர், அப்புறம் கலெக்டர். இப்போ ஒரு டிரான்சிஸ்டரை நீங்கள் என்பிஎன்னா இல்லாட்டி பிஎன்பியா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுன்னா, அந்த எமிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது பிஎன்பியா என்பிஎன்னா அப்படின்னு. ஸோ அந்த ஆரோ என்னா நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் இப்படி நினச்சிக்கலாம். என் நெகட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஆரோ வெளியில் இருந்தது, அது வெளியில் அவுட்வேர்டாக போகுது எமிட்டரில் அப்படின்னா, அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது அந்த ஆரோ அப்படின்னா அது என்பிஎன். அதே ஆரோ உங்களுக்கு உள்ளார போகுது, அதாவது எமிட்டர்லேருந்து பேஸ்க்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு அது பிஎன்பி டிரான்சிஸ்டர் அது. ஸோ பிஜேடியோட பர்பஸ் 2 தான். நான் சொன்ன மாதிரி ஒன்று ஸ்விட்சாக ஆக்ட் பண்ணுறது, இன்னொன்று ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் பண்ணுறது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்பிஎன் அண்ட் பிஎன்பி எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அனாலஜிக்கு வரும். இது என்னன்னா ஒரு வாட்டர் ஹோஸ் இருக்கிற ஒரு கனெக்டர் இது. ஸோ இங்கே தான் மெயின் ஹோஸ் பைப் வரும், தண்ணி வர்றது. அப்புறம் இங்கே தண்ணி எக்ஸிட் ஆகும். இது கார்டனில் யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நாசல். ஸோ நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி உள்ளே வரும், வெளியில் இங்கே இருக்கிற தண்ணி இங்கே எக்ஸிட் ஆகும். ஸோ இது க்ளோஸ் பொசிஷனில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணால் தண்ணி வெளியில் வரும். இப்போது பிஜேடி டிரான்சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கணும். என்னன்னா உங்களுக்கு 3 டெர்மினலு. ஒன்று எமிட்டர். ஸோ எமிட்டர் சோர்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் இது பேஸ். அது பேஸ்னால் நம்ம ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். இன்னொன்று கலெக்டர். ஸோ இங்கே தான் அவுட்புட் போகுது. இப்போது நம்ம இப்போ மேனுவலாக இதை நம்ம டேர்ன் பண்ணுறோம். ஸோ பிஜேடி டிரான்சிஸ்டரில் என்னென்னா, இந்த இடத்துல பேஸில் நீங்கள் ஒரு வோல்டேஜ்
ஆர் ஆம்ப்ஸ் கரண்ட் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வால்வை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். வால்வை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் வரும். இப்போது பிஜேடி டிரான்சிஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் வருதுன்னு வச்சுங்க, இல்லை ஹை கரண்ட் ஒன்று வருது சரிங்களா. அந்த ஹை கரண்ட்டை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நாஸில் வந்து லைட்டாக கொஞ்சம் திருப்பினாலே வந்து தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தே வந்து கொஞ்சம் டேர்ன் கொடுத்தே நிறைய தண்ணியை வெளில கொண்டாட வைக்க முடியும். அது அப்படி இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு லோ ஆம்ப் கரண்ட்டை வச்சு உங்களால் வந்து ஒரு ஹை ஆம்ப் கரண்ட்டை வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து இந்த எண்டு வந்து என்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சென்டரில் வந்து ஜங்ஷன் இருக்குது, அது வந்து பி. அப்புறம் வந்து கலெக்டரில் வந்து என் இருக்குது, ஸோ இது என்பிஎன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது எண்ணில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வருது, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிஎன் ஜங்ஷன் வந்து நியூட்ரலாக இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஹோல்ஸ் அண்ட் அந்த அந்த எலக்ட்ரானோட இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து என் இருக்குது, ஆனால் வந்து எதுவும் அவுட்புட் இல்லை. அப்படிங்கிற போது நம்ம வந்து பேஸில் வந்து ஒரு கரண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட் வந்து என்னென்னா ஒரு 0.7 வோல்டேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற போது என்ன ஆகுனா, அது போயிட்டு இந்த மெக்கானிசமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இந்த வால்வு திறக்கிற மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது மினிமம் 0.7 இருந்தால். ஸோ நீங்கள் வந்து மேலே ஏற்ற உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் வந்து 0 வோல்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஆக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 0.7 பண்ணும்போது வர ஆரம்பிச்சிடுது. அப்புறம் 0.7லேருந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும் சரிங்களா. சரி, இது எப்படி வந்து நம்ம இந்த மெக்கானிசம் வந்து நம்ம எப்படி இதை வந்து ஸ்விட்சாக யூஸ் பண்ணலாம் ஆர் ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இப்போ இந்த நாப் இப்போ நம்ம வந்து எப்படி ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ மைக்ரோஃபோனில் நம்ம பேசும்போது மெதுவாக தான் பேசுவோம். அப்போது அந்த வால்யூம் வந்து லோவாக இருக்கும். அதனோட ஃபீடு ஆம்ப்ஸ் ஃபீடு வந்து இதில் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அந்த ஆம்ப் வரும்போது இந்த நாசலை நம்ம இப்படி திறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை ஆம்ப் உள்ள கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது இங்கே அவுட்புட் வரும்போது நம்மளோட வாய்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிடும். ஸோ அப்போ அப்படி தான் வந்து இந்த மெக்கானிசம் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி இதை வந்து நம்ம ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறது? ஸ்விட்ச்னா டிஜிட்டல் ஸ்விட்ச். இப்போ என்னென்னா, இப்போ இந்த டிரான்சிஸ்டரை வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் க்ளோஸ் பண்ணால் எதுவும் போகாது, ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக போகுது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இது 0 and 1 மெக்கானிசமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சிபியூஸ்க்கெல்லாம் என்ன வேணும், 0 and 1 தான் வந்து ஸ்விட்ச் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ 0 பொசிஷனில் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணால் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னொரு மெக்கானிசம் வந்து என்னென்னா, இந்த டிரான்சிஸ்டர் கூட வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரும் கப்பல் பண்ணிடுவாங்க. ஸோ இதனோட அவுட்புட்டு எடுத்து இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து அப்படி தான் வந்து நிறைய ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபை பண்ணி அடுத்து இன்னொரு ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணும். சரி, இது வந்து பிஜேடியோட பேசிக்ஸ். பிஜேடியோட பேசிக்ஸ் வந்து 2 தான். ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்விட்சாக ஆக்ட் பண்ணும், ஆன் ஆஃப் மாதிரி, இல்லாட்டி இன்னொன்று வந்து ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது என்பிஎன் அண்ட் பிஎன்பி இது எப்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்பிஎன் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் சரிங்களா. இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் நெகட்டிவ் சைடில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ லோடு இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறம் லோடு இருக்குது. இப்போ என்பிஎன் வந்து ஸ்விட்சாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து யூஸ் பண்ணும்போது அது ஸ்விட்சாக யூஸ் பண்ணணும். பிஎன்பி வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் எது வந்து பெட்டர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்பிஎன் தான் பெட்டர். அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். சரி, முதல்ல வந்து ஏன் பிஎன்பி வந்து பாசிட்டிவ் சைடில் யூஸ் பண்ணணும், ஏன் என்பிஎன் வந்து நெகட்டிவ்ல பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்பிஎன், ஸோ நீங்கள் என் வந்து நெகட்டிவ் வச்சிங்கன்னா ஸோ அது வந்து நெகட்டிவில் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் தான், கிரவுண்டில் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் லோட் போகும். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டரை வந்து நீங்கள் ஸ்விட்சாக யூஸ் பண்ணிங்கன்னா
அந்த ஸ்விட்ச் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க நெகட்டிவ் சைடில். இதே வந்து பிஎன்பி பண்ணும்போது நீங்கள் வந்து லோடு இருக்கும், ஆனால் பாசிட்டிவ் சைடில் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க லோடை. இல்லாட்டி அதை ஓப்பன் சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணுறீங்க. என்பிஎன் வந்து நெகட்டிவ் சைடில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்கியூட் பண்ணுறீங்க. ஏன் வந்து பிஎன்பி வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை, என்பிஎன் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த என்பிஎனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு 0.7 வோல்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு என்பிஎன் வந்து ஆக்டிவ் ஆகிடும், அது ஸ்விட்ச் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நெகட்டிவ் சைடில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான வோல்டேஜ் கொடுக்க முடியும். இதே நீங்கள் வந்து பிஎன்பி போனீங்கன்னு வச்சிங்களேன், அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லோடை கனெக்ட் பண்ணும், அதாவது அந்த ஃபுல் பேட்டரியை கனெக்ட் பண்ணிப்போம். பேட்டரி வந்து 10 வோல்ட்ஸ் அப்படின்னா அந்த 12 வோல்ட்ஸ்னால் அந்த 12 வோல்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் வந்து பிஎன்பி வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கிற போது இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வெளியில் வராது. அப்படின்றதுனால வந்து ப்ரிஃபர்டு வந்து நெகட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணுறது தான். நெகட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு சாய்ஸ் வந்து என்பிஎன். ஸோ இப்படி தான் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ப்ரிஃபர்ட் வேவாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிஎன்பி வந்து வெரி ரேர் அக்கேஷன் தான் அது யூஸ் பண்ணுறது, ஆனால் வந்து என்பிஎன் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மேஜர் டிஃப்ரென்ஸு. வேறு ஏதாவது கொஷின் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அப்புறம் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.